ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் பேக்குன்னு சொல்கிறதா இல்லை ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்கிறதா. ஒரு 6-7 மாதம் இருக்குங்க லாங் வீடியோ போட்டு. சரி, இனிமேல் கண்டினியூஸாக போடணும். எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஆரம்பித்த சேனல் இல்லையா, அதனால் கண்டினியூஸாக வீடியோ போடணும்னு டிசைட் பண்ணிட்டேன். இது ஒரு சிம்பிளான சண்டே விலாக் தாங்க. சண்டே என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பவுச்சு பிஞ்சிருச்சுங்க காலையில். அதுக்கு சேஃப்டி பின்னு போட்டு கூட எனக்கு வேணும்னு ஒரே அட்டகாசம். ஸோ அது எப்படியோ ஒரு வழியாக போட்டு உள்ளுக்குள்ளே பின் பண்ணால் வெளியே ஜிப் போட முடியல. வெளியே போட்டால் அந்த இது போய் சிக்கிக்குது. அதனால் எப்படியோ ஒரு அளவுக்கு போட்டு கொடுத்துட்டு அம்மனியோட ரேம்ப் வாக் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக அவளை செட்டில் பண்ணிவிட்டு சரி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ஆக்சுவலாக விலாக் ஸ்டார்ட் பண்ணேன். இது அவரோட பர்த்டே வந்துச்சு இல்லைங்களா, அப்போ கட் பண்ண கேக்கு தான். சரி எடுத்து வெளியே வச்சுட்டு சாப்பிட்டு முடிக்கலாம். அது ஒரு 4 நாள் ஆயிடுச்சுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மறந்து போச்சு. பாலை வச்சு விட்டுட்டு போய் தான் அவளுக்கு பின்னு போட்டுட்டு இருந்தேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பாலும் பொங்கிடுச்சு. நாங்கள் இதெல்லாம் பண்ணி முடிக்கிற கேப்பில் அவங்களும் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 3/4 கிலோ தான் அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தார். சரி 1/4 கேஜிக்கு பாப்பாங்களுக்கு சூப் வச்சு கொடுத்துட்டு நம்மளுக்கு சிம்பிளாக கிரேவி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா டெய்லியும் சமைக்கிறது காலையில் மதியம் நைட்டு சமைச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பாப்பாங்களும் ஸ்கூலுக்கு போகிறதுனால கரெக்டாக வேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லவே முடியல. ஒரு மாதிரி ஹெக்டிக்காக இருக்குது. வீட்டை விட்டு எங்கேயும் நகர மாதிரியும் தெரியல. ஒரு மாதிரி நம்மளுக்கு ரெஸ்ட்டு வேணும்னு நினைப்போம் இல்லையா, ஆனால் அப்போவும் நம்மளுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி கறி கழுவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிட்டோன்னா அது கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ஈஸி. ஆனால் அதை சமைச்சு சாப்பிட்றது தாங்க பெரிய கஷ்டம். நாம் ஃபஸ்ட்டு அம்மா செஞ்சு கொடுக்குறப்பெல்லாம் என்ன டேஸ்ட் இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ லுள்ளு நியாயம் பேசுவோம். ஆனால் இப்போ ஓகேவா என்ன சொல்கிறது, நாமளே சமைச்சு சாப்பிட்றப்ப தான் அதோட வலி வேதனை எல்லாமே தெரியுது. பாப்பாங்களுக்கு எப்போவுமே காலையில் பால் கொடுப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னே ஒரு 1/2 டம்ளர் பால் கொடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா டின்னர் வயிறு நிறைய சாப்பிட்றாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது பெரும் வேலையாக இருக்குது. அது இந்த சம்மரில் தண்ணி குடித்து சாப்பாடு ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. சரி அவங்களுக்கு பால் கொடுக்குற கேப்பில் அப்படியே நாமளும் காஃபி போட்டு குடிச்சிக்கலான்னு 2 பேர்த்துக்கு காஃபி போட்டுட்ருக்கேன். ஆனால் இப்போ காஃபி குடித்த உடனே எப்படி ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்ல தெரியல. அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. ஆனால் அது குடிக்காமையும் இருக்க முடியல. இந்த வெயிலுக்கு தலைவலியும் ஜாஸ்தியாகவே இருக்குது. அவருக்கு காஃபி குடித்தா பித்தம் ஜாஸ்தி ஆயிரும். ஆனால் அது எப்போவாவது ரேராக தான் இப்போ காஃபி குடிக்கிறோம். இவங்க கறி வாங்க போனாங்க இல்லையா, அந்த கேப்பில் ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு அது என்ன டிண்டர் கோகோனட் ஐஸ்கிரீமு சப்போட்டா ஐஸ்கிரீமு அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அதை நான் எங்கள் பாப்பாங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் கலரில் இருந்தால் தான் அந்த ஃபுட்டு உள்ளே போகும். ஆனால் சொல்கிறாங்க எல்லாரும், உங்கள் அம்மா என்ன வளர்த்துருக்கா என்ன கொடுத்து பழக்கியிருக்கா. ஏங்க யாராவது ஏதாவது சாப்பிட்லன்னா அதுக்கு ஏங்க எங்களை எல்லாரும் ப்ளேம் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. வேணுங்கிறப்ப அவங்களா கை நிறையா அள்ளி சாப்பிட போகிறாங்க. இப்போ நாம் எல்லாமே சாப்பிட்டு தான் வளர்ந்தோமா? கிடையாது. நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு தான் சாப்பிட்டு வந்தோம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஸ்பெசிஃபிக்காக பீஸா பர்கரு அது இது எதேதோ கேட்குறாங்க. ஆனால் எல்லாமே நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த ஐஸ்கிரீம்லேயும் வெள்ளை கலராக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். அதில் பிங்க் கலராக இருக்குது, எனக்கு வேண்டாம். சரி விடு, சாப்பிட்லன்னா போ, நீ எப்போ சாப்பிட்டு பழகுறியோ சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு நான் ஆறாமல் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்கலான்னு சொல்லி போட்டேன். படம் போட்டது தாங்க செலக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி ஒரு படத்தை போட்டேங்க தெலுங்கில். போட்டு விட்டுட்டு சமைக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறப்போ இப்படி ஒரு அடி அப்படி ஒரு அடி அடித்த மாதிரி இருந்துச்சு. அப்போவே காஃபி குடித்தவொடனே எந்திரிச்சு போனவுடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். கிச்சனை ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதெல்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு லஞ்சை ஸ்டார்ட் பண்ண வந்தாச்சு. சிம்பிளாக சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம். ஏன்னா கிச்சன்லேயே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு டயர்டாயிரும். பாப்பாவுக்கு எக்ஸாம் போகுது. இப்போ இங்கிலீஷ் நல்லாவே படிச்சுக்கிறா. என்ன பண்ணுறா, மேக்ஸில் 0.5க்கு 1ன்னே சொல்லி போட்டுறா. நாம் பண்ணுறோம் இல்லையா, நாம் பண்ணாது தான் நம்ம பசங்க பண்ண போகிறாங்க. சில்லி மிஸ்டேக். ஸோ நாம் எதில் தப்பு பண்ணோமோ அதில் அவங்க தப்பு பண்ணாமல் பார்த்துக்கிறது கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி.
டேஸ். அதனால் வந்து போய் கொஞ்சம் நேரம் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சரி சிக்கன் கிரேவி அவளுக்கு சூப்பு வச்சுட்டோன்னா சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வேலையாக ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்றும் இல்லைங்க, சும்மா சிம்பிளாக வந்து கிரேவி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுங்க, விளையாண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒருத்தி வந்து சீமார் எடுக்கிறது என்ன, இன்னொருத்தி வந்து நான் தான் கூட்டுவேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறப்பெல்லாம் யாரும் நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்யாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரோம் பாருங்கள், அப்போ தான் வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு உபகாரம் பண்ணலைனால உபத்திரம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உபத்திரத்தை பார்க்கணும். சரி வாங்க இப்போது என் ஸ்டைலில் எப்படி சிம்பிளாக சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டால் போட்டுக்கலாம். நான் போடலை, வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு அந்த கேப்பில் அரிசியை வச்சுட்டேன். அது அரிசி வர்றதுக்குள்ளே சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து தட்டி போட்டோன்னா அந்த கிரேவிக்கு வந்து ஸ்மெல் நல்லா இருக்கும் இல்லையா, அந்த அரோமா. இஞ்சி பூண்டு வந்து தட்டி போட்டோன்னா நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால வந்து தட்டி போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு நல்லா அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் ஒரு வணக்கிட்டு அதில் தக்காளி வந்து ரொம்ப சேர்க்காதீங்க சிக்கனுக்கு, அது ஒரு மாதிரி புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கே நான் வந்து வெறும் 1/2 தக்காளி தாங்க போட்டேன். அந்த தக்காளியில் போட்டு ஒரு 2 வணக்கிட்டு அந்த சிக்கனை போட்டு அந்த வெங்காயம் தக்காளியில் வணங்கி அந்த தண்ணி பிரிஞ்சு வரும் இல்லையா, அது வரைக்கும் வந்து மூடி நல்லா சிம்மில் வச்சு விட்ருங்க. தண்ணி பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து சிம்பிளான மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேச்சுலரில் வந்து சிம்பிளாக சூப்பராக தோசைக்கும் சப்பாத்திக்கும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து சைடில் பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு சூப்பு வச்சு விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆட் பண்ணிகிட்ருக்கேன்னா தண்ணி பிரிஞ்சு வந்தோடனே சிக்கன் மசாலாவை நல்லா தாராளமாக 6-7 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட வந்து குழம்பு கெட்டியாக வரணும் இல்லையா, அதுக்காக வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் 8 டேபிள் ஸ்பூனு சிக்கன் மசாலா போட்டு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுட்ரு போட்டு நல்லா வணக்கிட்டு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்தீங்கன்னா அருமையான சுவையான சிக்கன் கிரேவி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். வெளியே வாங்கிக்கலாம் தாங்க பிளானு, ஆனால் என்ன வீட்லேயே சமைச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டு தான். ஆனால் இதுங்களை வச்சுட்டு சாப்பிட்றது பெரும் அலப்பறை. ஸோ எல்லாத்தையும் வந்து 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தேங்க, சூப்பராக வந்து கிரேவி வந்துருச்சு. கடைசியாக வந்து நம்மளோட இதுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சா தானே நம்ம கிரேவிக்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனு. பார்த்திங்கன்னா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். அந்த ஃபைனல் டச்சு இந்த கொத்தமல்லி ஃப்ளேவரை கொடுக்க பாருங்கள், ஃப்ளேவர் அதுதான் வந்து சூப்பராக இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை கிளறாமையே நீங்கள் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அந்த அரோமா சூப்பராக இருக்கும். நான் ஒரு கிளறிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். பார்க்குறப்பவே டெம்ப்டாக இருக்குல்ல சாப்பிட்ணுன்னு. சரி கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி போய் திரும்பவும் உட்காந்துங்க. எங்கே உட்கார வராங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். அன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து வெள்ளை சாதமும் சிக்கன் கிரேவியும், பாப்பாங்களுக்கு வந்து வெள்ளை சாதமும் சூப்பு தான் வந்து வச்சு கொடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவுன்னு நாம் நினைப்போம். ஆனால் அந்த லீவையும் வந்து யாரும் நம்மளை உருப்படியாக ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க. ஆனால் இட்ஸ் ஓகே, ஃபார் ஃபேமிலி we are doing, so definitely we have to give 100% for சமையல். So that is why we are spending time for the non-veg. பட் எனக்கு வந்து மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு எல்லாம் வந்து சாப்பிட்ணும். அம்மா வீட்டில் எப்போவும் வந்து அப்படி தான் இருக்கும். மீனை எடுத்தால் மீன் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை பண்ணி முட்டை பண்ணி மட்டன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு சிக்கன் கிரேவி பண்ணுறதே பெரும் டாஸ்க்காக இருக்குது. அதுலேயும் இவங்க 2 பேர்த்த மேனேஜ் பண்ணிகிட்டே பண்ணணும். அதிலும் என் புருஷனோட சப்போர்ட் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தேவையாக இருக்குது. இல்லைன்னா அவ்வளோதான், நான் வந்து நூடுல்ஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வெயிலில் இந்த சிக்கனை சமைக்கிறதுக்குள்ளே நான் வந்து சிக்கன் ஆகிட்டேன் ஃபுல்லாக வந்து பின்னாடி ஸ்வெட் ஆகிட்டேன். சரி அவருக்கு வந்து ஆசையாக பீசஸ் எல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தா என்ன நல்ல கமெண்ட்ஸாக கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? என்ன சிக்கன் வந்து வேகவே இல்லை, சிக்கன் வந்து நாராக இருக்குது, ஹார்டாக இருக்குது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வரப்போகுது. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, ஐ எம் எக்ஸ்பெக்டட் தட் ரிசல்ட் ஒன்லி. பட் ஃபைன், நம்ம மனசை வந்து நாமளே வந்து கல்லாக்கிக்க வேண்டியது தான்.
இப்போ கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ பார்த்தீங்களா நிம்மதியாக விடுறாங்கன்னு, கிடையவே கிடையாது. எப்போவும் நிம்மதி இல்லை. இதில் நீ நைட் என்ன பண்ணுற, நைட் உட்காந்து பண்ண வேண்டியது தானே. காலையிலேருந்து என்னங்க பண்ணுறோம், என்ன தூங்கிட்டா இருக்கோம். காலையிலேருந்து பண்ணுற வேலை நம்மளுக்கு மட்டும்தானுங்க தெரியும். அவங்கவுங்க கோத்ரூ பண்ணுறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். சரி, நான் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி கேக்கை போட்டு போய் உட்காந்தேங்க அங்கே. அதுலேயும் வந்து எனக்கு கேக்கு வேணும்னு சொல்லி அவர் 2 வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணார். நானும் கேக்கை சாப்பிட்டுட்டு பாப்பாங்களுக்கு வந்து சிக்கன் சூப்பு போட்டு நல்லா சாப்பாடை மசித்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிம்பிளான சண்டே விலாக் போச்சு. இன்னொரு விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.